ரிஷப ராசிக்கு எந்த மாதிரியான சித்தர்கள் வந்து வழிபடணும்? அவங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாட்டு முறை சிறப்பாக இருக்கும்? ரிஷபராசி சித்தர்கள் குதம்பை சித்தர் அப்படிம்போம். இவங்க குதம்பை சித்தர் இந்த ராசிக்காரர்கள் என்னன்னா, குடும்பம், தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் நிறைய உண்டு. அவங்களுக்கு தன்னை யோசிப்பதை விட தன் குடும்பத்தை யோசிப்பது அதிகமாக இருக்கும். தன் வருமானத்தை யோசிப்பது அதிகமாக இருக்கும். இது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை சார்ந்த விஷயத்து. அப்ப இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா இந்த ரிலீஃப் கொடுக்கக்கூடியது குதம்பை சித்தர் தான். அவருடைய வழிபாடை எடுக்கணும். இப்ப இவங்களுக்கு வழிபட வேண்டிய முறைகள் அப்படின்னா, இவருக்கு நம்ம அலங்கார பொருட்களாக, அதாவது பூக்கள், வண்ணமயமான பூக்களை வைத்து அலங்கரிக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க அவரை வழிபட போகும்போது எப்பவுமே சோகத்தை நோக்கி பயணிக்க கூடாது. அவர் ரொம்ப இதா எடுக்கணும் அப்படின்னு இருப்பார். அந்த மக்கள் இந்த உலகியல் வாழ்க்கையை ஆளக்கூடியவர்களாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். அதனால அந்த சித்தரை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா போகும்போது உங்களுக்கு அந்த சித்தருடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஆனா நீங்க போகும்போது ஃபுல்லாவே அந்த பூக்கள் கையில எடுத்துட்டு போகணும். அந்த பூக்கள் எக்காந்துக்கணும் உங்க இடுப்புக்கு கீழே தொங்கிடக்கூடாது. உங்க கையிலேயே தான் இருக்கணும். மாலையா இருந்தா சில பேர் வச்சுட்டு அது இடுப்புக்கு கீழே தொங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் தொங்கிடக்கூடாது. அதனால இடுப்புக்கு மேலேயே அந்த பூக்களை வைத்து நீங்க எடுத்துட்டு போற மாதிரி போவது ரொம்ப சிறப்பாக இருக்கும்.